அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டை வச்சுக்கோங்க. ஒன்று மெட்டபாலிக் டிசீசஸ் வராமல் இருக்கணும்னா நல்ல ரொம்ப குண்டு அடிச்சிடக்கூடாது. வெயிட்டு உங்கள் உயரத்தை வச்சுக்கிட்டு அதுக்குலேருந்து 100 கழிங்க. உயரம் சென்டிமீட்ரு 100 கழிச்சிங்கன்னா அது கிலோகிராமில் வரணும். அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஹைட் அண்ட் வெயிட்டு அந்த ஐடியல் பாடி வெயிட்டில் வச்சுக்கோங்க. சாப்பாடு கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப பேக்கெட் ஃபுட் எடுக்காதீங்க, பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எடுக்காதீங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துங்க. கொஞ்சம் மாவு பொருள் குறைச்சிக்கிங்க. நிறைய மாவு பொருள் தேவையில்லை, குறைவாக மாவு பொருள் வச்சுக்கிட்டு இந்த ஃபாரின் படங்கள் பாருங்கள். அவன் உட்காந்து சிக்கன் அதை கடிச்சிக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் போல் ஒரு ப்ரெட் எடுத்துக்குவான். அது மாவு பொருள் குறைவாக எடுக்கிறான். புரோட்டீன் புரதச்சத்து அளவை கூட்டிக்கிங்க, அவ்வளோதான். ஆயிலை குறைச்சிக்கிங்க. ஆயில் குறைத்தால் ஆயில் கூடும், அவ்வளோதான். ஒரு ஆளுக்கு தேவையான உணவு 15 ml தான் ஒரு நாளைக்கு. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்ரு. 6 பேர் இருக்காங்கன்னா 3 லிட்ரு வாங்குறீங்கன்னா கரெக்டுன்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா எல்லாம் ஃபேட்டு, உங்களுக்கு வெயிட்டு போடும். கொலஸ்ட்ரால் வேறு கதை, இது வேறு கதை. நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஆளாக இருந்தால் குறைச்சிக்கிங்க. வெஜிடேரியனாக இருந்தால் நல்ல வெள்ளன் கூட்டம், அவ்வளோதான். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துங்க. டைரி ப்ராடக்ட்ஸ் மில்க் எடுத்துக்கங்க. ப்ரோட்டீன் நல்ல புரதச்சத்து உள்ள நட்ஸு கடலைப்பருப்பு அதெல்லாம் எடுத்துங்க, அது ப்ரோட்டீன் உள்ளது. பால் டெய்லி 1 டம்ளர் எடுத்துங்க. கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கலாம் வெஜிடேரியன்ஸு. கொஞ்சம் நெய் எடுத்துக்கலாம், வாரத்தில் 2 தடவை 3 தடவை நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் டயட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்து நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி 1/2 மணி நேரமாவது நடந்து இதெல்லாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஹார்ட் சந்தோஷப்படும். அடையப்பா நடக்கிறேன்னு பாய் எனக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்ட நேரமும் சாப்பிடாதீங்க. சாப்பாடுகளை கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு நைட்டு உணவை அந்த 7 மணி 8 மணிக்குள்ளே முடிச்சிடணும். முடிச்சுட்டு 10 மணி 11 மணிக்கு படுக்க போங்க. படுத்தா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 6 மணிக்கு மேலே தான் தூங்கணும். 7 மணி நேரமாவது நல்லா தூங்கி முடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய வாய்ப்புகளெல்லாம் பார்த்துங்க. இது டயபெட்டிஸு ஹைப்பர் டென்ஷன்லாம் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரை வச்சு என்ன டார்கெட்டோ அதுக்கு கீழே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுங்க. பிறகு சும்மா இதெல்லாம் வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போதே திடீர்னு டயரில் இது காற்று சரியாக இருக்குமா அப்படின்னு திரும்பி எடுத்து செக் பார்க்குறது, பெட்ரோல் சரியாக இருக்குமா, போட்டாச்சுன்னா போக வேண்டியதானே. அதனால் திரும்பிலாம் பார்க்கக்கூடாது. வண்டி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏதாவது வருஷத்துக்கு ஒருக்கா வேணால் ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது பேராமீட்டர்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கா பார்க்கணுமான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி இதையே ஹெல்த்தை பற்றி ரொம்ப நினைக்கக்கூடாது. அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம். இது இந்த ஹார்ட் அட்டாக்கில் அப்ளை ஆகாது சார். இது பிளாக் ரப்சர், ஒரு அன்ஸ்டேபிள் பிளாக் ரப்சரு. அந்த த்ராம்போசிஸ் ஆகிறதுக்கு இது 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் குளோபடோக்ரில் ஆஸ்பிரின் மாத்திரைலாம் போடுறது சாதாரண ஹார்ட் அட்டாக்கில் ஹெல்ப் ஆகும். அது பெர்சன்டேஜ் வைஸ் இருக்குது. அது அந்த ஸ்பீட் ஆஃப் அட்டாக் இருக்கு இல்லையா, அது மேட்டர்ஸ். இன்றைக்கி நீங்கள் குளோபடோக்ரில் ஆஸ்பிரினை போட்டு அது கரைஞ்சி அது வேலை பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இவருக்கு டைமே இருக்கு இல்லையே. அதனால் இவருடைய அட்டாக் வேறு. நான் சொன்னேன் அந்த 90% அது இண்டிவிஜுவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவர் another 10%ல் வர்றாரு. இவர் அந்த ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்கு 10%ல் அவருடைய அட்டாக் இருக்குது. அதனால் இதில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. குளோபடோக்ரில் ஆஸ்பிரின் அட்ரோவாஸ்டாட்டின் அதெல்லாம் ஒன்றும் வேலையே கிடையாது. ஆஸ்பிரின் அட்ரோவாஸ்டாட்டின் ஒரு சாதாரண ஹார்ட் அட்டாக்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அங்கே அசஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அடுத்தால அவங்க ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். இந்த டைமில் திரும்ப அந்த கிளாட்டு பெருசாகாமல் பார்த்துக்கும், அது செய்யும். ஆனால் இது கிட்டத்தட்ட 90% 99% பிளாக்கேட் வந்தப்பறம் தான் அவருக்கு சிம்டமே தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் சொன்னேன் ஒரு 10% ஆஃப் தி பீப்புள் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக முடியாது. நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம், ஆன் தி வே முடிஞ்சு போகும். சார் அங்கே நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தார் சார், நல்லா பாருங்கள் சார் அங்கே சார் எழுதும்போது நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தார் சார், நடந்து தான் வந்தார் சார், யாரும் இல்லைன்னு சொல்லலையே. இப்போ அவர் இல்லை, அவர் நம்மளோட இல்லை. அதான் அந்த 10%
இவர் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்குது. ஏன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் சென்னையில் பக்கத்தில் தான் இருந்திருக்கும், பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் போயிருக்காங்க. அந்த 10% கேட்டகரியில் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த குழப்படைகளும் ஒன்றும் வேலை செய்யாது. ஆனால் 90% வேலை செய்யும் இல்லையா? அதனால் அது கொடுத்துருந்தாலும் இவருடைய கேஸில் வந்து ஒன்றும் ஹெல்ப் பண்ணியிருக்காது. சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஊசி அந்த ஸ்ட்ரிப்பு தானே, குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் இருக்குது, குளுக்கோமீட்டர் இருக்குது, ஒரு நிமிஷத்தில் பார்த்துடலாம். அப்ராக்சிமேட்லி அந்த வீனஸ் பிளட்டும் இந்த கேப்பிலரி பிளட்டும் சேம் ரீடிங் தான் கொடுக்கும். ஏன்னா அது கேலிபரேஷன் கொடுத்து தான் குளுக்கோமீட்டர்ஸ்லாம் வருது, ஸ்டாண்டர்ட் குளுக்கோமீட்டர்ஸ்லாம். இன்னும் செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸுக்கு குளுக்கோமீட்ரு தான். புதுசாக ஒன்றும் நீடில் வந்திருக்குங்கிறீங்களா? நீடில்னால் அது வந்து நீடிலுக்கும் ஒரு குளுக்கோஸ் மானிட்டரிங் டிவைஸுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அது அவளி ஒன்ஸு மானிட்டர் பண்ணி ரீடிங் காட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிவைஸ் ஏற்கனவே இருக்குது, அது ரொம்ப நாளாக இருக்குது, புதுசாக இல்லை. அது வந்து யூஸ்வலாக இன்சுலின் பம்ப் மாற்றுறவங்களுக்கு அந்த அந்த அது அதையும் சேர்த்து மாட்டி விடுவாங்க. அது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ஒரு 3 லட்ச ரூபா இருக்கும். அந்த பம்பு அதையும் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா இருக்கும், மாட்டிக்கிட்டு பெல்ட்டுக்கு உள்ளே மாட்டி வச்சுக்கலாம். அதனால் அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர அது அப்ளிகபிளாக இல்லை. அது டைப் 1 பேஷண்ட்டு, சின்ன குழந்தைகளுக்கு இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு அது வந்து பீரியாடிக்கலாக குத்திக்கிட்டே இருக்க முடியாதுங்கிறனால வச்சிடுறாங்க. அந்த தோலுக்கு கீழே வச்சுருவாங்க. அது அந்த பிளட்டை எடுத்து ரீடிங்கை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கும். அது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது பெருவயத்தில் காட்டும். சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சிங்கன்னா அது 2 மணி நேரம். நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணணும், எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் மாதிரி. அதை பார்த்து நம்ம டோஸ் ரிலீஸ் பண்ணுறதையும் நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அது இன்சுலின் பம்ப்பு, அதுதான் நீங்கள் மீன் பண்ணுறீங்க. அது ரொம்ப காலமாகவே இருக்குது, நான் படிக்கிற காலத்துலேருந்தே இருக்குது, 2005 இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வர்றதில்ல. அந்த டைப் 1 பேஷண்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு அது யூஸ்வலாக மாட்டுவாங்க. இங்கே மாட்டோம்னா நீங்கள் சென்னைக்கு போகணும், அல்லது கேரளாவில் ஒரு சென்டர் இருக்குது. அந்த மாதிரி கிரேட் சென்டர்ஸில் தான் அதை நான் மாட்ட முடியும். அது ரிஸ்க் இல்லாமல் குழந்தைகளை சும்மா விளையாட விடலாம், எதை வேணாலும் சாப்பிட சொல்லலாம். அந்த குழந்தைகள் வளரும் பருவத்தில் அதனுடைய தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இன்சுலின் ரெக்குவயர்மெண்ட்டு அதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு இட்ஸ் சூப்பர் டிவைஸ், அவ்வளோதான்.